வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி எப்படி அமைய போகிறது என்பதற்கான ஒரு கணிப்பு தான் எந்த ஒரு பதிவாக இருக்க போகிறது. என் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய காலை வணக்கங்கள். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தற்போதைய கூட்டணியை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளவே திமுக முயற்சி செய்து வருகிறது. அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து ஏற்கனவே ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் பிரித்து நிற்கும் நிலையில் கூட்டணி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய தேவை அதிமுகவுக்கு உள்ளது. வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என சீமான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். அப்ப சீமான் அவர்கள் தனித்து தான் நிற்க போகிறார். வழக்கம் போல பாஜக தலைமையில் தனி அணி உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா விஜய் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று இப்போதே எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றனர். அவரது கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கும் பிரசாந்த் கிஷோர் 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் என அறிவித்துள்ளார். இதன்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டிக்கே அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. ஆம், 5 முனை போட்டி, மும்முனை போட்டி அல்ல. இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டிக்கே அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஆய்வின் முடிவில் வாக்குகள் சிதறும் என்றே தெரிகிறது. ஆம், வாக்குகள் சிதறும், கண்டிப்பாக சிதறும். வெற்றி பெறும் வேட்பாளருக்கும் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே அந்த வெற்றி அமையக்கூடும் என கூறப்படுகிறது. ஆம், வெற்றி பெறுவார். பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வேட்பாளர் அவர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அவருடைய வெற்றி என்பது தீர்மானிக்கப் போகிறது. வாக்குகள் சிதறுவது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக அமையும் என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கே அதிக வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அதே சமயத்தில் ஆளும் கட்சியாக வருகின்ற 2026 முதல் திமுக ஆளும் கட்சி அரியணையில் ஏறி உட்காரும் பொழுது அதற்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக வலம் வர பழையபடியே இந்த தடவை உள்ள அதிமுகவே மீண்டும் அமைய போகிறதா? பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுகவே அமைய போகிறதா? இல்லை அந்த பிரதான எதிர்க்கட்சி போட்டி இடத்திற்கும் அந்த போட்டி போடுவதற்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி போட்டி போட்டு வரப்போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனெனில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த 2ஆம் இடத்திற்கு ஒரு கடும் போட்டி, அதாவது பிரதான எதிர்க்கட்சி யார் தமிழகத்தில் என்பதை பற்றி ஆராயக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய இழுபறியாக நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அரசியல் விமர்சகர்களின் கருப்பை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே உள்ள கருத்து கேட்பு பெட்டியில் உங்களது கருத்துக்களை நீங்கள் மறவாமல் பதிவு செய்யுங்கள்.